ராமநாதபுரம் தொண்டியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அடுத்துள்ள மஞ்சூர் விளக்கு கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான நிலையில் நின்றிருந்த ஒரு வேனை சோதனை செய்தனர். அதில் 4 மூட்டைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை ஏற்றிய வாலிபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ராமநாதபுரம் கடலோர பாதுகாப்பு குழும போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் எம்ஆர் பட்டணம் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து மகன் சத்தியேந்திரன் என்பதும் பதப்படுத்தப்பட்ட 200 கிலோ கடல் அட்டையை கீழக்கரை வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்ததும் தெரியவந்தது. வழக்கு பதிவு செய்த போலீசார் வேன் மற்றும் கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். தற்போது பிடிபட்டுள்ளவர் மீது ஏற்கனவே கடல் குதிரை கடத்திய வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.